ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு சுதந்திர தினத்துக்கு முந்தின நாள் எடுத்திருந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்துட்டு 2 நாள் எடுத்திருந்த கிளிப்பிங் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது சுதந்திர தினத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தது. அதுக்கப்புறம் கோகுலாஷ்டமி அன்னைக்கு நான் ஸ்வீட் செஞ்சுருந்தது எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். வாங்க பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சேனலுக்கு வந்திருக்க புது சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா சிஸ்டருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்னென்ன வேலைகள் சொல்லிவிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோலம்லாம் பார்த்துட்டு அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கார் பழனி போயிட்டு வந்துருந்தாங்க, அவங்க ஃப்ரெண்டு எல்லோரும். அதனால் ஏதாவது ஞாபகார்த்தமாக வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த ஃபோட்டோ நல்லா பெருசாக இருந்துச்சு. அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லா அந்த சாமியோட அறுபடை வீடுமே சுற்றி இருக்கிறது மாதிரி, ராஜ அலங்காரத்தில் முருகன் நடுவில் நிற்கிறது மாதிரி பழனி மலையில் அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க. நல்ல கோல்டு கலர் கிளிட்டிங்லாம் கொடுத்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. அதை சாமி ரூமில் முன்னாடியே நம்ம மாட்டி வச்சுக்கலாம், சோகத்தில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டியிருந்தோம். அப்புறம் அன்றைக்கி காலையில் இதுதான் வாசலில் கோலம் போட்டிருந்தேன். கோகுலாஷ்டமிக்காக மயில் இறகு வர்றது மாதிரி கலர் கொடுத்துட்டு போட்டிருந்தேன். சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருந்தேன். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பால் வச்சுட்டு பாயாசம் செஞ்சுக்கலாம். ஜவ்வரிசி இருந்துச்சு வீட்டில், அதை வச்சுட்டு சிம்பிளாக ஒரு பாயாசம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம செஞ்ச ஸ்வீட் வச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பால் 1/2 லிட்டர் இருக்கும். நல்லா பொங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கழுவி ஊற வச்சுருந்த அந்த ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஜவ்வரிசி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் சுகர் சேர்த்துட்டு பாதாம் முந்திரி அதெல்லாமே நம்ம நெய்யில் வறுத்து போட்டுட்டு பாயாசம் ரெடி பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். உடனே சிம்பிளாக செய்கிற ஒரே ஸ்வீட் பாயாசம்தான். அன்றைக்கி நல்லா ஃபுல்லாகவே பால்லே பண்ணியிருந்ததுனால நல்லா திக்னஸாக க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு பாயாசம். அதுக்கப்புறம் வாங்க அப்படியே பாயாசம் செய்கிறத பார்த்துட்டு பூஜை ரூமில் போயிட்டு பூஜை பண்ணுறதையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே பாயாசம் பண்ணுற கேப்லேயே மத்தியானத்துக்கு லஞ்சுக்கும் சமையல் செஞ்சிகிட்டு இருந்தேன். சாம்பாருக்கு பருப்பெல்லாம் பக்கத்தில் வேக வச்சுட்டு சாம்பார் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சாதம் வடிச்சிட்டு பொரியல் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதிலையே வேலையை தொடங்கிட்டோன்னா டக்குன்னு முடிச்சிட்டோன்னா அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் நம்ம ஃப்ரீ ஆகிடலாம். அதுக்காக தான். அப்புறம் அதுக்கு வறுத்து போடுறதுக்கு நட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். சர்க்கரையுமே அளந்து எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் அப்பப்போ ஸ்லோ ஃப்ளேமில் அடி பிடிக்காமல் நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் பாயாசம். இல்லைன்னா இப்போயுமே அந்த ஜவ்வரிசி அடியில் போய்ட்டு உட்காந்து கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் நான் சர்க்கரை சேர்த்துக்கிட்டு எப்பயும் போல் ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம். ஃபைனலாக பாயாசம் எப்படி வந்துடுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சாம்பார் எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருந்து நிறையா காய்கள் மிக்சிங்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அப்புறம் கேரட், முருங்கைக்காய் எல்லாமே போட்டுட்டு மிக்சிங்லேயே செஞ்சோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் நம்ம பாயாசம் கொதிக்க வச்சு இறக்காச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் நெய் விட்டுட்டு நட்ஸ் எல்லாம் வறுத்து போட்டுட்டு சாமிக்கு எடுத்து வச்சுட்டு பூஜை பண்ணிக்கலாம். நான் முன்னாடிலாம் கோகுலாஷ்டமிக்கு முன்னாடியே சீடை செஞ்சதுக்கப்புறம் ஸ்வீட் சீடை, அதுக்கப்புறம் நிறையா நம்ம ஸ்வீட் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் ஐடியா பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன தெரில, எந்த வேலையும் செய்கிறதுக்கு மைண்டே வரவே இல்லை. ஒரே டயர்டாகவே இருக்கிற மாதிரி இருந்ததுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் 2 ஸ்வீட்டோடையே நிப்பாட்டிக்கிட்டேன். பாயாசம், அதுக்கப்புறம் முன்னாடி செஞ்சுருந்த ஸ்வீட் சீடை,
அப்புறம் நான் முன்னாடி பிளான் பண்ணியிருந்தது என்னென்னா பால் கொழுக்கட்டை செய்யலாம், அதுக்கப்புறம் முறுக்கு கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஐடியா பண்ணியிருந்தேன். முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிச்சது வந்து முறுக்கு வந்து முன்னாடியே பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காக செஞ்சுருந்தது தான், அதனால் அதை வந்துட்டு வைக்கலை நான். அப்புறம் பூஜை ரூமில் போயிட்டு நம்ம பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றிக்கலாம். நம்ம வீட்டில் இருந்த கிருஷ்ணர் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஸ்டாச்சு வாங்கினது அது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம பூஜைக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல் நாள் வந்து வாங்கியிருந்த அந்த சாமி ஃபோட்டோவுமே வந்து சமயபுரம் அம்மன் அதுவும் வச்சுட்டு, குட்டியாக நம்ம வீட்டில் இருந்த மாடு ஸ்டாச்சு அதுவும் வச்சுட்டு நம்ம வந்துட்டு பூஜை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிம்பிளாக பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். எல்லோருக்கும் நல்லதே நடக்கணும், நம்மளுக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். மெயினாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்போ குழந்தை வரம் வேண்டி எல்லோரும் வேண்டிக்கிற எல்லாத்துக்கும் அவங்க என்னபடி நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் எடுத்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் நான் பண்ண விஷயங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.